Hi everyone, welcome to NetEnglit. In this lecture, we are going to see about Candida written by George Bernard Shaw. George Bernard Shaw அவங்களோட Candida தான் பார்க்க போகிறோம். முதல்ல பெர்னார்ட் ஷாவோட ஒரு இன்ட்ரோடக்ஷன் வந்து பார்த்துருவோம். George Bernard Shaw was born in the year 1856 and he died in the year 1950. ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா ஒரு ஐரிஷ் பிளேரைட். அயர்லாண்டில் தான் இவங்க வந்து பிறந்திருக்காங்க. இவங்க ஒரு பிளேரைட், கிரிட்டிக் அண்ட் ஆல்சோ அண்ட் பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்டாகவும் இருந்திருக்காங்க. அயர்லாண்டில் டப்ளின் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேஸ் இருக்குது. அங்கே தான் நம்ம பெர்னார்ட் ஷா வந்து பிறந்திருக்காங்க. லேட்டர் 1876 அந்த டைமில் டப்ளின்லேருந்து இவங்க வந்து லண்டனுக்கு வந்து மூவ் ஆகி வந்துட்டாங்களாம். அயர்லாண்டில் பிறந்திருக்காங்க, தென் லண்டனுக்கு வந்து இவங்க வந்து மூவ் ஆகி வந்துட்டாங்க. லண்டனுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்கள ஒரு ரைட்டர் அண்ட் ஒரு நாவலிஸ்ட்டாக எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இவங்க வந்து அனுபவிச்சிருக்காங்களாம். 1880s அந்த டைமில் 1880ஸோட மிடில் தான் இவங்க வந்து ஒரு தியேட்டர் அண்ட் மியூசிக் கிரிட்டிக்காக வந்து மாறுறாங்க. நல்ல இவங்களுக்கு நிறைய திறமை இருக்கிறதுனால ஒரு ரெஸ்பெக்டட் தியேட்டர் அண்ட் மியூசிக் கிரிட்டிக்காகவும் இவங்க வந்து மாறுறாங்க. பெர்னார்ட் ஷா பார்த்தோம் அப்படின்னா நிறைய பிளேஸ் வந்து எழுதியிருக்காங்க. மோர் தேன் 60 பிளேஸ் வந்து எழுதியிருக்காங்க. சம் இம்பார்ட்டன்ட் பிளேஸ் பார்த்தோம் அப்படின்னா மேன் அண்ட் சூப்பர்மேன், பிக்மாலியன், செயின்ட் ஜோன், இது எல்லாமே இவங்களோட இம்பார்ட்டண்ட்டான பிளேஸாக வந்து இருக்குது. இவங்க பிளேஸோட தீம் பார்த்தோம் அப்படின்னா கண்டெம்ப்ரரி சட்டையர் வந்து இருக்குமா. அந்த டைமில் இருந்த மக்களோட அந்த மனப்பக்குவம்லாம் இருக்குல்ல, அதை வந்து சட்டையரைஸ் பண்ணுற மாதிரி எழுதுவாங்க. ஏதாவது பேடான பிலீஃப்ஸை வந்து மக்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அதே சட்டையரிக்கலாக கொண்டு வருவாங்க. அண்ட் ஆல்சோ ஹிஸ்டாரிக்கல் அலிகரி இவங்களோட பிளேஸில் வந்து நம்ம வந்து பார்க்கலாமா. ஸோ இதனால இவங்களோட பிளேஸ் வந்து ரொம்பவே பாப்புலாரிட்டியை வந்து கெயின் பண்ணியிருக்கு. ஷாவோட ஜென்ரேஷனில் பார்த்தோம் அப்படின்னா ஷா தான் ரொம்ப லீடிங்கான பிளே ரைட்டாக வந்து இவங்க வந்து இருக்காங்க. இவங்களுக்கு 1925 அந்த டைமில் வந்து நோபல் ப்ரைஸை வந்து அவார்ட் பண்ணியிருக்காங்க. ஷாக்கு வந்து யார் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னா ஹென்ரிக் இப்சன் அப்படின்னு சொல்லி ஒரு ரைட்டர் இருக்காங்க. அவங்க தான் ஷாக்கு வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக இருக்காங்க. அவங்க ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக வச்சு தான் பெர்னார்ட் ஷா அவங்களோட பிளேஸ் எல்லாம் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்களாம். இவரோட பிளேஸ் எல்லாம் நம்ம படித்தாலே நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த காலத்தில் உள்ள பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன், சோஷியல் சிச்சுவேஷன், ரிலீஜியஸ் சிச்சுவேஷன்லாம் எப்படி இருந்துச்சு, அதெல்லாம் நம்ம வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம பெர்னார்ட் ஷாவோட பிளேஸ் எல்லாம் படித்தாலே போதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு டேர்மே வந்து காயின் ஆகியிருக்குது. ஷாவியன் அப்படின்னு சொல்லி ஒரு டேர்ம் வந்து காயின் ஆகிருக்குது. ஷாவியன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஷாவோட ஐடியாஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் என்கேப்சுலேட் பண்ணுற மாதிரி எழுதியிருந்தீங்க அப்படின்னா அது வந்து ஷாவியன் ஜான்ரா அதுக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லி பெர்னார்ட் ஷாவோட நேம் வச்சு ஒரு டேர்மே வந்து உருவாகி இருக்குது. ஸோ பெர்னார்ட் ஷா பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபேமஸான ஒரு பிளே ரைட், அயர்லாண்டில் பிறந்திருக்காங்க, தென் லண்டனுக்கு ஷிஃப்ட் ஆகி வராங்க. அங்கே ஒரு கிரேட்டான ஒரு பிளே ரைட்டாக வந்து இவங்க வந்து மாறுறாங்க. மோர் தென் 60 பிளேஸ் வந்து எழுதியிருக்காங்க. இவங்களோட ஒர்க்ஸில் சட்டையர் அண்ட் அலிகரி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோலை வந்து ப்ளே பண்ணுது. நோபல் பிரைஸ் அண்ட் லிட்ரேச்சர் வந்து 1925 வாங்கியிருக்காங்க. இவங்களுக்கு ஹென்ரிக் இப்சன் அவங்கள வந்து ரொம்ப பிடிக்குமா. அந்த டைமோட சோஷியல், பொலிட்டிக்கல் அண்ட் ரிலீஜியஸ் ஐடியாஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஷாவோட ஒர்க்ஸில் வந்து பார்க்கலாமா. தென் ஷாவோட ஒர்க் கேண்டிடா, அதுதான் நம்ம இந்த லெக்சரில் வந்து பார்க்க போகிறோம். கேண்டிடா இட் வாஸ் பப்ளிஷ்ட் இன் த இயர் 1898. இதை முதல்ல அவங்க வந்து எழுதிட்டாங்க ரிட்டன் இன் 1894, பட் லேட்டர் 1898 தான் இவங்க வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதை பப்ளிஷ் பண்ண கலெக்ஷனை வந்து பிளேஸ் பிளசன்ட் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. அந்த பிளேஸ் பிளசன்ட் அந்த கலெக்ஷனில் மொத்தம் 4 காமெடிஸை வந்து பெர்னார்ட் ஷா வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்களாம். அந்த 4 காமெடிஸ் 4 பிளேயும் மொத்தமாக சேர்த்து 1898 பிளேஸ் பிளசன்ட் அப்படிங்கிற ஒரு கலெக்ஷனில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அந்த 4 பிளேஸ் வந்து என்ன அப்படின்னா ஆர்ம்ஸ் அண்ட் த மேன், கேண்டிடா, த மேன் ஆஃப் டெஸ்டினி அண்ட் யூ நெவர் கேன் டெல். இந்த நாளையும் எதுக்கு வந்து பிளேஸ் பிளசன்ட் அப்படி சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஒர்க்கில் இருக்க எல்லாமே வந்து ஒரு காமெடியாக இருக்கும், ஒரு அம்யூசிங்காக இருக்கும், ரீடர்ஸ்க்கு தாட் ப்ரொவோக்கிங்கான மெசேஜை வந்து கொடுக்குற மாதிரி இருக்குமா. ஷா வந்து நிறைய சீரியஸான தீம்லேயும் ஒர்க் வந்து எழுதியிருக்காங்க. அண்ட் இந்த 4 வந்து நல்ல காமெடியாக, அம்யூசிங்காக ஒரு சோஷியல் இஷ்யூஸையும் பற்றியும் பேசுது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பிளேஸ் பிளசன்ட் அப்படிங்கிற கலெக்ஷனில் பெர்னார்ட் ஷா வந்து மொத்தமாக பப்ளிஷ் பண்ணியிருக்காங்களாம். இவங்க வாழ்ந்த டைம் பார்த்தோம் அப்படின்னா விக்டோரியன் ஏஜாக தான் இருக்குது. விக்டோரியன் ஏஜில் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து மக்கள் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அந்த நோஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து குவெஸ்டின் பண்ணுற மாதிரி இந்த பிளே கேண்டிடா வந்து எழுதியிருக்காங்க. விக்டோரியன் பீப்புளை பொறுத்த வரைக்கும் லவ் அண்ட் மேரேஜ்னால் எப்படி இருக்குது அதை குவெஸ்டின் பண்ணுற மாதிரி இந்த ஒர்க்கை வந்து எழுதியிருக்காங்க. ஒரு விமனுக்கு அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து எது நிஜமாவே வேணும் அப்படிங்கிறத இந்த பிளேல வந்து பேசியிருக்காங்களாம். தென் கேண்டிடாவோட இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர்ஸ் பார்ப்போம். ரொம்ப ஒரு சின்ன பிளே தான், கேரக்டர்ஸ்மே ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிளேயோட ஹீரோயின் கேண்டிடா. கேண்டிடாவோட ஃபுல் நேம் வந்து கேண்டிடா மாரல். மாரல் வந்து அவங்களோட ஹஸ்பண்டோட நேம்.
அதை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. கேண்டிடா மாரல் வந்து ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விமன். இவங்களோட நேமோட மீனிங் என்ன அப்படின்னா ஃப்ராங்க் அண்ட் ட்ரூத்ஃபுல். இது ஒரு லாட்டின் டேர்ம். இதோட மீனிங் வந்து ஃப்ராங்க் அண்ட் ட்ரூத்ஃபுல்லாக வந்து இருக்குது. கேண்டிடாவோட ஹஸ்பண்ட் வந்து ரெவரண்ட் ஜேம்ஸ் மேவோர் மாரல். ஜேம்ஸ் மாரல் அப்படி சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜேம்ஸ் மாரல் வந்து யார் அப்படின்னா ஒரு கிறிஸ்டியன் சோஷியலிஸ்ட் கிளர்ஜிமேன். இவங்க வந்து ஒரு ப்ரீஸ்டாக இருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து ப்ரீச் பண்ணுவாங்க. நிறைய சர்மன்ஸ் எல்லாம் நடத்தக்கூடிய ஒரு பர்சனாக தான் இந்த ஜேம்ஸ் மாரல் வந்து இருக்காங்க. தென் யூஜீன் மார்ச்பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் இருக்காங்க. இவங்க வந்து ஒரு யங்கான பொயட், ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பேஷனேட்டான ஒரு பர்சன் தான் இந்த யூஜீன் மார்க்பேங்க்ஸாக இருக்காங்க. இந்த யூஜீன் மார்ச்பேங்க்ஸ் வந்து கேண்டிடாவை வந்து லவ் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஆல்ரெடி மேரிட் விமன். பட் யூஜீன் மார்ச்பேங்க்ஸ் வந்து கேண்டிடாவை வந்து லவ் பண்ணுறாங்க. ஸோ அதை வச்சு தான் இந்த ஒர்க்கை வந்து ஒரு காமிக்கல் எலமெண்ட்டோட நம்ம பெர்னாட் ஷா வந்து கொண்டு வந்திருக்காங்க. தென் அதர் மைனர் கேரக்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மிஸ்டர் பர்கஸ், இவங்க கேண்டிடாவோட ஃபாதர். தென் மிஸ் ப்ராஸ்பெரின் கார்னெட், இவங்க வந்து நம்ம ஜேம்ஸ் மாரல் இருக்காங்கல்ல அவங்களோட செக்ரட்டரி. இவங்கள வந்து ஷார்ட்டாக ப்ராசி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. இன்னொரு ஒரு பர்சன் இருக்காங்க, ரெவரண்ட் அலெக்சாண்டர் மில். ரெவரண்ட் அலெக்சாண்டர் மில் இவங்க வந்து ஒரு யங்கான ஒரு கியூரேட். இவங்க வந்து மாரலுக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்காக இருக்காங்களாம். இவங்கள ஷார்ட்டாக வந்து லெக்ஸி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவங்களும் மாரலோட ஒரு அசிஸ்டன்ட் தான். பட் இவங்க வந்து ஒரு யங்கான கியூரேட் அப்படிங்கும்போது ஒரு ஜூனியர் கிளர்ஜி மெம்பர் தான். இவங்க வந்து அந்த ஹெட்டாக இருக்கிற அந்த ப்ரீஸ்ட் அவங்களுக்கெல்லாம் வந்து அவங்களோட டியூட்டிஸ் எல்லாத்தையுமே வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஹெல்ப் எல்லாம் பண்ணக்கூடிய பர்சன் வந்து கியூரேட் சொல்கிறாங்க. அந்த கிளர்ஜி மெம்பரில் ஒரு அசிஸ்டன்ட் ப்ரீஸ்ட் மாதிரி இருக்காங்க. தென் நம்ம ஸ்டோரிக்குள்ளே வந்து போவோம். ஸ்டோரி வந்து ஒரு 3 ஆக்டில் தான் நம்ம பெர்னாட் ஷா வந்து இந்த ஒர்க்கை வந்து கொடுத்துருக்காங்க. சிம்பிளாக ஒரு 1 டேயில் நடக்கிற மாதிரி ஒரு ப்ளே தான் இந்த கேண்டிடா. இந்த பிளேயோட செட்டிங் பார்த்தோம் அப்படின்னா லண்டனோட சபப்ஸில் நடக்குது. அந்த சபப்ஸ் வந்து நார்த் ஈஸ்டர்ன் சைடில் வந்து இருக்குதான், அங்கே தான் நடக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அக்டோபர் மந்தில் தான் இந்த ப்ளே வந்து நடக்குது. 3 ஆக்ட்ஸ் இருக்குது. இருந்தாலும் இந்த ப்ளே வந்து ஒரே சிங்கிள் டேயில் முடிகிற மாதிரி தான் இருக்குது. மார்னிங், ஆஃப்டர்நூன் அண்ட் நைட் அப்படிங்கிற மாதிரி 3 செஷனாக இந்த ஒர்க்கை வந்து பிரிச்சிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஆக்ட் 1 பார்ப்போம். ஆக்ட் 1 வந்து மார்னிங் நடக்கிற மாதிரி இருக்குது. ரெவரண்ட் ஜேம்ஸ் மாரல் இருக்காங்கல்ல அவங்க அவங்களோட ஹோமில் இருக்காங்க. ஹோம்லேயே ஆஃபீஸ் செட்டப் வந்து வச்சுருக்காங்க. அந்த ஹோம் ஆஃபீஸில் அவங்களோட செக்ரட்டரி ப்ராசி அண்ட் அவங்களோட அசிஸ்டண்ட் கியூரேட்னு பார்த்தோம்ல லெக்ஸி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அந்த செட்டிங்கில் வந்து இருக்காங்க. மாரல் அவங்களோட ஹோமில் ப்ராசி அண்ட் லெக்ஸி கூட இருக்காங்க. ஜேம்ஸ் மாரல் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாப்புலரான ஒரு கிளர்ஜி மேனாக வந்து இருக்காங்க. அண்ட் இப்போ வந்து ஆஃபீஸில் இருக்கிறதுனால அவங்களோட செக்ரட்டரி ப்ராசி கிட்ட என்னோட ஷெடியூல்லாம் என்னது, எப்படி மெயின்டைன் பண்ணணும், இன்றைக்கி நான் எங்கேயாவது செர்மன் பண்ண போக வேண்டியிருக்கா, ப்ரீச் பண்ணுவார் போயிட்டு நிறைய பெரிய சோஷியல் கேதரிங்ஸ்லாம் இவர் வந்து செர்மன் மாதிரி கொடுப்பாரு. ஸோ அது எதுவும் இன்றைக்கி வந்து ஷெடியூலில் வந்து இருக்குதா, அடுத்து எப்படி போக போகுது அப்படிங்கிற மாதிரி அவரோட டியூட்டிஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த ப்ராசி கிட்ட வந்து ஜேம்ஸ் மாரல் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ப்ராசி வந்து சொல்கிறாங்க, உங்களுக்கு வந்து ஹக்ஸ்டன் ஃப்ரீடம் குரூப் அவங்க கிட்ட இருந்து ஒரு இன்விடேஷன் வந்து வந்திருக்கு. நீங்கள் வந்து அவங்களோட அந்த குரூப் கிட்ட போயிட்டு நீங்கள் உங்களோட செர்மனை வந்து கொடுக்கணும். இந்த ஹக்ஸ்டன் ஃப்ரீடம் குரூப் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் ஆர்கனைசேஷன். அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து சண்டே வந்து உங்களை ஸ்பீச் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படி சொல்லி சொல்கிறாங்க. இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களே சொல்கிறாங்க, ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து சண்டே அப்படிங்கிறதுனால நிறைய சர்ச் டியூட்டிஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதனால் சர்ச்சையும் நான் மெயின்டைன் பண்ணிவிட்டு ஸோ இன்னொரு சர்மனும் மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம். ஸோ ப்ராசி நீங்கள் வந்து இன்னொரு டேட்டை வந்து ஃபைண்ட் பண்ண முடியுமா அப்படி சொல்லி பாருங்கள் அப்படி சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் என்ன கொஞ்சம் திங்க் பண்ணிட்டு சொல்கிறாங்க அப்படின்னா, சண்டே வந்து ஒரு டின்னர் இருக்குது, அந்த டின்னரை நான் கேன்சல் பண்ணிடுறேன். கேன்சல் பண்ணிவிட்டு இந்த ஹக்ஸ்டன் ஃப்ரீடம் குரூப்புக்கு வந்து நான் அன்னைக்கே வந்து என்னோட செர்மனை வந்து கொடுத்துட்றேன் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எதை சொல்லுது அப்படின்னா, இவர் வந்து எவ்வளவு அவளோட ஒர்க்குன்னு சொல்லி போகிறாரு. ஃபுல்லாகவே அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எல்லாமே வந்து அவரோட ஒர்க் ரிலேட்டடாக தான் ஸ்பெண்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறக்காக இந்த ஒரு இன்சிடெண்ட்டை வந்து பெர்னாட் ஷா போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. அவருக்கு ஃப்ரீயாக இருக்க சின்ன டின்னர் அதை கூட கேன்சல் பண்ணிவிட்டு அவர் வந்து அந்த செர்மன் வந்து கொடுக்குறக்காக போகிறாராம். அப்போ அந்த டைமில் அங்கே நின்றுட்டுருக்க அவரோட இன்னொரு கியூரேட் அசிஸ்டன்ட் இருக்கார் இல்லை லெக்ஸி, அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சார் உங்களோட ஒய்ஃப் கேண்டிடா வந்து இன்னொரு பிளேஸில் வந்து தங்கியிருக்காங்க. அவங்க வந்து ஒரு 2 டேஸ்க்கு போல் இங்கே வந்து வராங்களாம். எதுக்காக அப்படின்னா அவங்களோட சிக் சில்ட்ரன், இவங்களுக்கு வந்து சில்ட்ரன் இருக்காங்க, பட் அவங்க யார் அப்படிங்கிறதெல்லாம் பிளேயில் வந்து மென்ஷன் பண்ணல. சிக் சில்ட்ரனுக்காக சம் வார்மான கிளாத்ஸை இங்கேருந்து எடுத்துகிட்டு போகணும், அதுக்காக கேண்டிடா வந்து வாராங்களா அப்படிங்கிறத லெக்ஸி வந்து மாரல் கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அடுத்த இன்ஃபர்மேஷனை என்ன கொடுக்காங்க அப்படின்னா, கேண்டிடாவோட ஃபாதர் மிஸ்டர் பர்கஸ் இருக்கார். மிஸ்டர் பர்கஸும் வந்து ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு வந்து உங்களை வந்து பார்க்க வர போகிறாரா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனையும் லெக்ஸி வந்து
வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் என்ன நடக்குது அப்படின்னா, அவரோட ஆஃபீஸில் அந்த செக்ரட்டரி ப்ராசி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்காங்க, லெக்ஸி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. இது எல்லாத்தையுமே ஜேம்ஸ் மாரல் வந்து கேதர் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் மாரல் இப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஓகே கேண்டிடா வராங்க அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியும். என்னோட ஒய்ஃபை நான் ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு 11:45 AM அந்த டைமுக்கு நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். அவள் வந்து ஒரு 2 நாள் இங்கே வந்து இருப்பா போல அப்படின்னு சொல்லி மாரல் வந்து சொல்கிறாங்க. சொல்லிட்டு மாரல் வந்து அந்த சீன்ல இருந்து கிளம்புறாங்க. கிளம்புனதுக்கு அப்புறம் ப்ராசி வந்து லெக்ஸி கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஓகே, ப்ராசி வந்து ஒரு ஃபீமேல், லெக்ஸி வந்து ஒரு மேல். ப்ராசிக்கு என்ன அப்படின்னா, அந்த ஜேம்ஸ் மாரல் இருக்காங்கல்ல, அவங்க மேலே ஒரு அட்ராக்ஷன் வந்து இருக்குது. அட்ராக்ஷன் அப்படிங்கும்போது ஒரு சின்ன இன்ஃபேச்சுவேஷன் மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இப்போ ப்ராசி வந்து லெக்ஸி கிட்ட என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, எப்போ பார்த்தாலும் இந்த ஜேம்ஸ் மாரல் வந்து கேண்டிடான்னு அவங்களோட ஒய்ஃபே எதுக்கு இவ்வளோ பெருமையாக பேசுகிறாங்க அப்படி சொல்லி ப்ராசி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. உடனே லெக்ஸி சொல்கிறாங்க, நீ வந்து ஜெலஸாக இருக்க, அதனால தான் உனக்கு இப்படி தோணுது அப்படிங்கிற மாதிரி லெக்ஸி வந்து சொல்கிறாங்க. இது வந்து ஒரு மைனரான ஒரு இன்சிடென்ட் தான். தென் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பர்கஸ் இருக்காருல்ல, அவர் வந்து அவங்களோட வீட்டுக்கு வந்து வாராரு. அவருக்கும் நம்ம ஜேம்ஸ் மாரலுக்கும் இடையில ஏதோ ஒரு கிளாஷ் வந்து இருக்குது. ஸோ அதனால ரொம்ப நாளாக வந்து பர்கஸ் வந்து வீட்டுக்கு வந்து வரவே இல்லை. இப்போ மறுபடி ரீகன்சிலேஷன் ஆகிறதுக்காக மிஸ்டர் பர்கஸ் வந்து வீட்டுக்கு வந்து வராரு. இப்போ எதுக்கு ரீகன்சிலாக பர்கஸ் வராரு அப்படின்னா, இப்போ மாரலோட ரெப்யூட்டேஷன் வந்து ரொம்ப ஹையாக போயிட்டே இருக்குது. மாரல் வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு செர்மன் கொடுக்குறாங்க அப்படின்னா நிறைய ஃபினான்ஷியல் கெயின்ஸுமே இவருக்கு வந்து கிடைக்குது. ஸோ அதனால நம்ம வந்து மாரல் கூட நம்ம சேர்ந்துருந்தோம் அப்படின்னா என்னோட ரெப்யூட்டேஷனும் நம்ம வந்து ஹை ஆகும். ஸோ அதனால நம்ம வந்து மறுபடியும் ரீகன்சில் ஆகி நம்ம மாரல் கூட இருப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் பர்கஸ் வந்து வந்திருக்காரு. பர்கஸும் வந்தாச்சு. இப்போ மாரல் வந்து எங்கே போகிறாருன்னு சொல்லிட்டு கிளம்புனார் அப்படின்னா, ரயில்வே ஸ்டேஷனுக்கு கேண்டிடாவை பிக்கப் பண்ண போகிறேன் அப்படி சொல்லி கிளம்புனார் அப்படி தானே. அதுக்கு முன்னாடி பர்கஸ் வந்திருக்காரு. பர்கஸையும் பார்த்துட்டு இருக்கும்போதே கேண்டிடா வந்து அந்த பிளேஸ்க்கு வந்து அன்எக்ஸ்பெக்டடாக வந்துட்டாங்க. கேண்டிடா யார் கூட வராங்க அப்படின்னா, யூஜின் மார்ச்பேங்க்ஸ் கூட அந்த வீட்டுக்கு வந்து வந்தாச்சு. யூஜின் மார்ச்பேங்க்ஸ் வந்து ஒரு 18 இயர் ஓல்டு யங்கான ஒரு சென்சிட்டிவான ஒரு பொயட்டா வந்து இருக்காங்க. சின்ன பையன் தான், 18 இயர் ஓல்டு பாய், ஒரு சென்சிட்டிவான ஒரு யங்கான பொயட்டா வந்து இருக்காங்க. உடனே மாரல் வந்து பார்த்துட்டு, ஐயோ கேண்டிடா, நான் உன்னை வந்து பிக்கப் பண்ணணும்னு நினச்சேன், பட் வந்து மறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரிக்ரெட் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. அந்த டைமில் யூஜினும் வந்திருக்காங்கல்ல. ஸோ யூஜினை வந்து மிஸ்டர் பர்கஸ் அவங்க தான் நிற்காரு, கேண்டிடாவோட ஃபாதர். அவங்களுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. பார்த்தோம் அப்படின்னா யூஜின் வந்து ஒரு அரிஸ்டோக்ராட்டிக் பேக்ரவுண்டில் இருக்க ஒரு பர்சன். ஸோ அதனால் பர்கஸ் வந்து பார்த்துட்டு, நீங்கள் வந்து அவ்வளோ அரிஸ்டோக்ராட்டிக்கான பேக்ரவுண்டில் இருக்க ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லி பர்கஸ் வந்து இம்ப்ரெஸ் ஆகிடுறாராம். இந்த யூஜின் மார்ச்பேங்க்ஸ் யார் அப்படின்னா ஒரு பொயட். இவங்க வந்து சும்மா ஒரு எம்பேங்க்மெண்ட்டில் வந்து படுத்து வந்து இருக்காங்களாம். எம்பேங்க்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, சும்மா அந்த வாட்டர் எல்லாம் கரையை தாண்டி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த மணலை வந்து கொஞ்சம் ஒரு ஹையான ஒரு மவுண்டாக வந்து குவிச்சு வச்சுருப்பாங்கல்ல, ஒரு கரை, ஒரு தண்ணி போகிற ஆறோ ஒரு ஏதோ ஒரு லேக்கோ அதோட ஒரு கரை, அந்த கரையில் வந்து படுத்திருக்க ஒரு பர்சன் யூஜின் மார்ச்பேங்க்ஸ். அப்போ படுத்திருக்கும்போது நம்ம ஜேம்ஸ் மாரல் வந்து பார்க்குறாரு, ஐயோ இந்த பையன் பாவமாக இருக்கானே, இங்கே வந்து படுத்திருக்கானே, இவனுக்கு நம்மளோட வீட்டில் நமக்கு வந்து ஷெல்டர் வந்து கொடுக்கலாம் அப்படி சொல்லி யூஜின் மார்ச்பேங்க்ஸை ஜேம்ஸ் மாரல் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு வராங்க. ஒரு கைண்ட்னஸ் ஆன ஒரு ஆக்டாக இவங்க வந்து கூப்பிட்டு வராங்க. இவர் வந்து ஒரு ப்ரீஸ்ட் அப்படி தானே. ஸோ இப்படி தனியாக அந்த இடத்துல வந்து படுத்திருக்கான், யாருமே இல்லாத மாதிரி படுத்திருக்கான், நம்ம வந்து அவனுக்கு வந்து ஷெல்டர் கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் யூஜின் மார்ச்பேங்க்ஸை ஜேம்ஸ் மேவோர் மாரல் வந்து அவரோட வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு வந்திருக்காரு. பட் அதுவே அவருக்கு வந்து பேக் ஃபயர் ஆகுது. இப்போ பேக் டு த ஸ்டோரி வந்தோம் அப்படின்னா, கேண்டிடா வந்து இப்போ தான் வீட்டுக்கு வந்திருக்காங்க. யூஜின் மார்ச்பேங்க்ஸை வந்து பர்கஸ் கிட்டலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. கேண்டிடா வீட்டுக்கு வந்ததுனோடனே வீடு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்காக போகிறாங்களாம். இவங்களோட சில்ட்ரன் வந்து ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷனால் சஃபர் ஆகி இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக சம் வார்மான கிளாத்ஸை எடுக்கிறதுக்காக தான் முக்கியமாக கேண்டிடா வந்து வீட்டுக்கு வந்து வந்திருக்காங்க. கேண்டிடா வந்து போயாச்சு. பர்கஸை இன்னொரு ஒரு பிளேஸ்க்கு போயாச்சு. இப்போ ஸ்டேஜில் யார் இருக்கா அப்படின்னா யூஜினும் இந்த மாரலும் தான் இருக்காங்க. இப்போ யூஜின் வந்து ஒரு ஆக்ட் வந்து செய்கிறாங்க. என்ன அப்படின்னா, யூஜின் வந்து நேராக மாரல் கிட்ட போயிட்டு, நான் வந்து கேண்டிடாவை லவ் பண்ணுறேன் அப்படி சொல்லி கன்ஃபெஸ் பண்ணுறாங்க. யாருக்கிட்ட? அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் கிட்டேயே போயிட்டு, நான் கேண்டிடாவை வந்து லவ் பண்ணுறேன், நீங்கள் வந்து கேண்டிடாவை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறீங்க, நீங்கள் அவளை வந்து ஒரு ஸ்லேவ் மாதிரி வச்சுருக்கீங்க, அவள் வந்து என் கூட இருந்தால் மட்டும்தான் அவள் வந்து ஃப்ரீடமாக வந்து இருக்க முடியும், உங்களோட கண்ட்ரோல்லேருந்து அவளை வந்து நான் வந்து ஃப்ரீ பண்ண போகிறேன் அப்படி சொல்லி சொல்கிறாரு. மாரலுக்கு இதை கேட்டோன்னே ரொம்ப கோவம் வருது. நீ வந்து இப்போவே வீட்டை விட்டு போ அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கத்துறாங்க. கத்திட்டு இருக்கும்போதே இது தெரியாமல் கேண்டிடா வந்து அந்த பிளேஸ்க்கு வந்து வராங்க. வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யூஜின் மார்ச்பேங்க்ஸ், நீ வந்து லஞ்சுக்கு வந்து இங்கே இருந்து சாப்பிட்டுட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதோட வந்து ஆக்ட் 1 வந்து முடியுது. ஸோ ஆக்ட் 1ஓட ஒரு சின்ன ரீகேப் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஆஃபீஸ் செட்டப்பில் மாரல்,
ப்ராசி, லெக்ஸி 3 பேரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஜேம்ஸ் மேவர் மாரலோட ஷெடியூல்லாம் என்ன அப்படிங்கிறத முதல்ல டிஸ்கஸ் பண்ணுறாங்க. தென் லெக்ஸி சொல்கிறாங்க உங்களோட ஒய்ஃப் வராங்கன்னு சொல்கிறாங்க. ஒய்ஃபை பிக்கப் பண்ண போகணும். பட் இவர் வந்து போகிறதுக்கு லேட் ஆயிடுது. லேட் ஆனோடனே அதுக்குள்ளேயே அந்த ஒய்ஃபை கூப்பிட்டுட்டு யூஜின் மார்ச்பேங்க்ஸ் வந்து வாரான். வந்துட்டு அவங்கள வந்து விட்டுட்டு கேண்டிடா வந்து அந்த ஹவுஸை இன்ஸ்பெக்ட் பண்ண போகிற அந்த டைமில் நம்ம மாரல் கிட்ட போயிட்டு நான் கேண்டிடாவாக லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இதனால மாரலுக்கு வந்து கோவம் வருது. வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்கிறாங்க. பட் கேண்டிடா திரும்ப வந்துட்டு நீ வந்து லஞ்சுக்கோ ஸ்டே பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ தான் ஆக்ட் 1. இவ்வளவும் வந்து மார்னிங்கில் வந்து நடந்திருக்கு. தென் ஆக்ட் 2 பார்ப்போம். ஆக்ட் 2 வந்து அதே டேயோட சேமான ஆஃப்டர்நூனில் தான் இது வந்து நடக்குது. யூஜின் வந்து அந்த ஆஃபீஸ் ரூம் மாதிரி செட்டப் வச்சுருக்காங்களா, அந்த ரூமில் வந்து உட்காந்துருக்கான். சும்மா தனியாக உட்காந்தோடனே அவனுக்கு போர் அடிக்குன்னு சொல்லி அங்கே ஒரு டைப் ரைட்டர் இருக்குது. அந்த டைப் ரைட்டரை சும்மா வந்து தட்டிகிட்டு இருக்கான். தட்டிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த ப்ராசி வந்து வந்துடுறாங்க. செக்ரட்டரி வந்து வந்துடுறாங்க. வந்துட்டு ஸ்கோல் பண்ணுறாங்க. நீ என்ன சும்மா டைப் ரைட்டர் இப்படி வந்து பண்ணிகிட்டு இருக்க, அது ஏதோ ரிப்பேர் ஆக போகுது அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. நம்ம யூஜினை வந்து திட்டுறாங்க. அப்போ 2 பேரும் மாற்றி மாற்றி பேசுகிற அந்த வேர்ட் எக்ஸ்சேஞ்சில் என்ன ஆகுது அப்படின்னா, யூஜின் வந்து ப்ராசியை வந்து அக்யூஸ் பண்ணுறாங்க. நீ வந்து என்னையவே இப்படி சொல்கிறியா, நீ வந்து சைலண்ட்டாக நீ வந்து மாரலை வந்து லவ் பண்ணிகிட்டு இருக்க, அது எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி யூஜின் வந்து ப்ராசியை வந்து அக்யூஸ் வந்து பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் கழிச்சு அந்த ஆர்கியூமெண்ட் போனதில் என்ன ஆகிருது அப்படின்னா, அவளும் அக்செப்ட் பண்ணிக்கிறா. ஆமாம் எனக்கு வந்து மாரலை வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ப்ராசியை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்படி இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த சீனுக்கு வந்து மாரல் வந்து வராங்க. மாரல் வந்து வந்துட்டு இன்னும் கப்புள் ஆஃப் ஹவர்ஸில் வந்து டின்னர் வந்து ரெடி ஆகிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ மிஸ்டர் பர்கஸ் இருக்கார்ல, கேண்டிடாவோட ஃபாதரும் அங்கே தான் இருக்கார். அவருக்கு போர் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கப்புள் ஆஃப் ஹவர்ஸை போக்குறதுக்காக சம் இல்லுஸ்ட்ரேட்டட் பேப்பர்ஸை கொடுத்து இதை நீங்கள் வந்து வாசிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் வந்து கொடுக்குறாங்க. அந்த டைமில் வந்து கேண்டிடா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க வீட்டில் வந்து சம் லேம்ப் எல்லாம் இருக்குது. அந்த லேம்பில் வந்து பேராஃபினை வந்து ஃபில் பண்ணுறாங்களாம். பேராஃபின் அப்படின்னா கெரசின் மாதிரி, அதை வந்து லேம்பெல்லாம் எரிய வைக்கிறதுக்கு ஊற்றக்கூடிய ஒரு ஆயில் தான் பேராஃபின். அந்த பேராஃபினை வந்து லேம்ப்லலாம் ஊற்றிட்டு இருக்காங்க. வீட்டில் சின்ன சின்ன வேலைகள்லாம் இருக்கும்ல, அந்த ஹவுஸ் ஹோல்ட் சோர்ஸ் எல்லாம் அவங்க வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் யூஜின் வந்து பார்த்துட்டே இருக்கான். இவன் வந்து கேண்டிடாவை வந்து வர்ஷிப் பண்ணுறான். ஸோ கேண்டிடா இந்த மாதிரி சின்ன சின்ன ஹவுஸ் ஹோல்ட் சோர்ஸ் எல்லாம் பண்ணுறது கூட அவனால் வந்து பார்க்கவே முடியலை. யூஜின் அதை எல்லாத்தையுமே வந்து டீக்ரேடிங்காக வந்து ஃபீல் பண்ணுறான். நான் வந்து கேண்டிடாவை வந்து எவ்வளோ லவ் பண்ணுறேன், என்னோட கேண்டிடா இந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த டைமில் ப்ராசி வந்து கேண்டிடா கிட்ட போயிட்டு ஒரு ஆனியனை கொடுத்து அதை வந்து நீங்கள் வந்து ஸ்லைஸ் பண்ணி கொடுங்க அப்படி சொல்லி கேட்குறாங்க. யூஜினுக்கு வந்து ரொம்ப ஒரு பொயட்டிக் ஹாரரே வந்த மாதிரி இருக்குது. நான் என்னோட கேண்டிடா எப்படி ஆனியன்ஸை வந்து ஸ்லைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறான். அவன் நேராக கேண்டிடா கிட்டே போயிட்டான். நான் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன், ஆனியன்ஸை ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஹெல்ப்பும் பண்ணுறான். அவன் வந்து கேண்டிடாவை வந்து ரொம்ப ஐடியலைஸ் பண்ணுறான். ரொம்ப ஓவராக எக்ஸாஜரேட் பண்ணி ஒரு காட் லெவலுக்கு ஃபீல் பண்ணுறான் கேண்டிடாவை. பட் கேண்டிடா இது எல்லாத்தையுமே வந்து ஜஸ்ட் அவங்களோட ப்ராக்டிக்கல் நேச்சர்னால அவங்க கண்டுக்காத மாதிரி அப்படி வந்து போயிடுறாங்களாம். அவன் பயங்கரமாக இல்யூஷன் பண்ணுறான். பட் கேண்டிடா அதை வந்து டக்குன்னு ஒரு ப்ராக்டிக்கல் நேச்சரில் அதை பெருசாக எதையுமே கண்டுக்காமல் அப்படி வந்து போயிடுறாங்க. தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான் அப்படின்னா, கேண்டிடா கிட்ட போயிட்டு நிறைய காம்ப்ளிமெண்ட்ரியாக பேசிகிட்டே இருக்கானா. அவன் பொயட் அப்படி தானே, ஸோ பொயட்டிக் லாங்குவேஜில் அவன் வந்து நிறைய வந்து பேசிகிட்டே இருக்கான். அகெயின் கேண்டிடா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவனோட அந்த இல்யூஷன்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணுற மாதிரியே சிம்பிளான வேர்ட்ஸில் வந்து அவங்க வந்து பேசிட்டு வந்து போயிடுறாங்க. அப்போ கேண்டிடாக்கும் தெரியுது யூஜின் வந்து இவங்களை லவ் பண்ணுறான் அப்படிங்கிறது புரியுது. கேண்டிடா கிட்ட போயிட்டு இவன் ஸ்ட்ரைட்டாக வந்து ப்ரொப்போஸ் பண்ணலை. பட் கேண்டிடாக்கு வந்து தெரியுது. கேண்டிடா இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்ட்ரைட்டாக அவங்களோட ஹஸ்பண்ட் மாரல் கிட்ட வந்து போயிட்டு சொல்கிறாங்க, எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, யூஜின் வந்து என்னை வந்து லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி தோணுது. அதே டைமில் ப்ராசி உங்களோட செக்ரட்டரி இருக்காங்கல்ல, அவங்களும் உங்களை வந்து லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் எனக்கு வந்து தெரியுது அப்படின்னு சொல்லி அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் அந்த பேச்சு வந்து அப்புறம் என்னவா மாறிடுது அப்படின்னா, ஒரு ஆர்கியூமெண்ட்டாக வந்து மாறுது. கேண்டிடா வந்து மாரலை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து நிறைய ப்ரீச் பண்ணுறீங்க, ஆனால் நீங்கள் ப்ரீச் பண்ணுறபடி நீங்கள் வந்து லீவ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது வந்து கிடையாது. எல்லாருக்கும் போயிட்டு ஊரில் இருக்க எல்லாருக்கும் வந்து இப்படி வாழணும் அப்படி சொல்லி நீங்கள் வந்து சர்மன் கொடுக்குறீங்க. பட் நீங்கள் வந்து வாழ்கிறீங்களா அந்த மாதிரி? நீங்கள் வந்து ஃபுல்லாகவே பப்ளிக் ஸ்பீக்கிங் அப்படி சொல்லி வெளியவே போயிடுறீங்க. நீங்கள் வந்து வீட்டை வந்து கண்டுக்கிறதே இல்லை, என்னையை வந்து கண்டுக்கிறதே இல்லை, வீட்டில் வந்து நீங்கள் கொஞ்சோண்டு டைம் தான் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேண்டிடா ஃபுல் அக்யூசேஷன்ஸாக வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் மேலே வைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கேட்கும்போது மாரலுக்கு வந்து அப்படி ஷேக்கனாக மாறுது. அவரோட ரெஸ்பான்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி மாரலுக்கு வந்து தெரியலை. அவர் வந்து ஒரு
ஒரு ஷேட்டர்ட் ஆன மாதிரி ஆகிடுறாரு. அந்த டைமே கரெக்டாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லெக்ஸி இவங்களோட அசிஸ்டன்ட் கிளர்ஜிமேன் இருக்காங்கல்ல, லெக்ஸி கரெக்டாக வந்து சார் சர்ச்சுக்கு வந்து போகணும், டைம் ஆகிட்டு அப்படி சொல்கிறாங்க. இப்போ தான் அந்த ஒய்ஃப் வந்து அக்யூஸ் பண்ணியிருக்காங்க, நீங்கள் வீட்டில் இருக்கவே மாட்டேங்கிங்கன்னு சொல்லிட்டு இப்போ கரெக்டாக லெக்ஸி வந்து இவங்களை சர்ச்சுக்கு கூப்பிட்டு வந்து போகிறதுக்காக வந்திருக்காரு. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவர் வந்து நான் வரலை அப்படி சொல்கிறாரு. இப்போ தானே அந்த ஃபைட் வந்து நடந்திருக்கு, ஸோ அதனால் மாரல் வந்து நான் வரலை அப்படின்னு சொல்கிறாரு. பட் கேண்டிடா என்ன இன்சிஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இன்றைக்கி சர்ச்சுக்கு தானே போகணும், நம்ம எல்லாருமே சர்ச்சுக்கு வந்து போவோம் அப்படி சொல்கிறாங்க. பட் மாரல் சொல்கிறாரு இல்லை எல்லாரும் போக வேண்டாம், நாங்கள் எல்லாரும் போகிறோம், நீயும் யூஜினோ மட்டும் வீட்டில் இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவள் வந்து சொல்லி பார்க்குறா இல்லை நானும் வருவேன் எல்லாரும் போவோம் அப்படி சொல்லி பார்க்குறா. பட் அவர் வந்து ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணுறாரு, நீயும் யூஜினோ வீட்டில் இருங்க, நாங்கள் எல்லாரும் சர்ச்சுக்கு போகிறோம் அப்படி சொல்லிட்டு மற்ற எல்லாரும் வந்து சர்ச்சுக்கு வந்து போகிறாங்க. ஸோ ஆக்ட் 2 வந்து இதோட வந்து முடியுது. ஆக்ட் 2 வந்து ஆஃப்டர்நூனில் நடக்குது. ஆக்ட் 2ல் நமக்கு என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா ப்ராசி இருக்காங்கல்ல, ப்ராசி வந்து ஜேம்ஸ் மாரலை வந்து லவ் பண்ணுறாங்கன்னு தெரிய வந்திருக்கு. கேண்டிடாவை வந்து யூஜின் வந்து லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து தெரிய வந்திருக்கு. கேண்டிடா வந்து சின்ன சின்ன ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்ஸை பண்ணுறது கூட யூஜினால் தாங்க முடியலை. போயிட்டு அவங்கக்கிட்ட போயிட்டு ஹெல்ப் பண்ணுறாரு, பொய்டிக் லாங்குவேஜில் பயங்கரமாக பேசுகிறாரு. பட் கேண்டிடா எல்லாத்தையுமே வந்து ப்ராக்டிக்கல் நேச்சரில் அது எல்லாத்தையுமே வந்து ரெஃப்யூஸ் பண்ணிடுறாங்க. தென் அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு இடையில வந்து ஒரு சீன் வந்து நடக்குது. அப்போ கேண்டிடா வந்து மாரல் அக்யூஸ் பண்ணுறாங்க, நீங்கள் வீட்டில் இருக்கவே மாட்டேங்கிறீங்க, நீங்கள் பேசுகிற மாதிரி உங்களோட லைஃப்பில் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அக்யூஸ் பண்ணுறாங்க. தென் கடைசியாக எல்லாரும் சர்ச்சுக்கு போகணும் அப்படி சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. மாரல் வந்து நீயும் யூஜினோ, கேண்டிடாவும் யூஜினோ வீட்டில் இருங்க, நாங்கள் எல்லாம் போகிறோம் அப்படி சொல்லி போயிருக்காரு. ஸோ இதோட ஆக்ட் 2 வந்து முடியுது. தென் ஆக்ட் 3 வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நைட்டில் நடக்குது. அந்த சேம் டேயோட நைட்லேயே வந்து நடக்குது. மற்ற எல்லாரும் வந்து சர்ச்சுக்கு போயிட்டாங்க. வீட்டில் வந்து கேண்டிடா அண்ட் யூஜின் தான் இருக்காங்க. யூஜின் வந்து கேண்டிடாக்கு பொயட்ரி வந்து ரீட் பண்ணி காட்டிகிட்டு இருக்காரு. ரொம்ப ஒரு ஆர்வமாக ரொம்ப ஒரு ரொமான்டிக்காக அவர் வந்து கேண்டிடா கிட்ட பொயட்ரி வந்து ரீட் பண்ணி காட்டிகிட்டு இருக்காரு. பட் கேண்டிடா வந்து அதெல்லாம் கவனிக்காமல் ஏதோ ஒரு டீப்பான தாட்ஸில் இருக்க மாதிரி இருக்காங்க. யூஜின் வந்து அவங்கள கூப்பிட்டு பேக் டு சென்சஸ்க்கு வந்து கொண்டு வராங்க. யூஜின் கிட்ட கேண்டிடா சொல்கிறாங்க, நீங்கள் பொயட்ரிலாம் நீங்கள் ரீட் பண்ண வேண்டாம், சும்மா ஏதோ நார்மலான டாக் ஏதாவது இருந்தால் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது யூஜின் வந்து சொல்கிறாங்க, எனக்கு வந்து நார்மலாக உங்ககிட்ட பேசவே முடியலை, நீங்கள் வந்து எனக்கு வந்து ஒரு காட் மாதிரி, உங்களோட நேம் இருக்குல்ல கேண்டிடா, அது வந்து எனக்கு ஒரு ப்ரேயர் மாதிரி, நம்ம காடோட நேமை எப்படி அடிக்கடி சொல்லிட்டே இருப்போமோ அதே மாதிரி எனக்கு உங்களோட நேமை வந்து சொல்லணும் அப்படி சொல்லி தோணுது. கேண்டிடா கேண்டிடா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கணும் போல் தோணுது. உங்களோட நேம் தான் என்னோட ப்ரேயர் அப்படின்னு சொல்லி பொயட்டிக் லாங்குவேஜில் மறுபடியும் பேசிகிட்டு இருக்காரு. பேசிகிட்டு இருக்க அந்த டைமில் கரெக்டாக மாரல் வந்து வீட்டுக்கு வந்து வராரு. மற்றவங்க கூட போனாங்கல்ல அந்த அசிஸ்டன்ட் ப்ராசி, லெக்ஸி, பர்கர்ஸ் எல்லாருமே சர்ச்சுக்கு போயிருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் அங்கேயே டின்னர் வாங்கி கொடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ஜேம்ஸ் மாரல் மட்டும் வீட்டுக்கு வந்து வராரு. வீட்டுக்கு வரும்போதே அவருக்கு வந்து நம்ம இன்றைக்கி சர்மனில் நல்லா பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ப்ரௌடாக தான் வீட்டுக்கு வந்து வராரு. அப்போ இப்போ வீட்டில் யார் இருக்கா? மாரல், கேண்டிடா, யூஜின் 3 பேரும் வந்து இருக்காங்க. அப்போ கேண்டிடா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களோட ஒரு சர்வெண்ட் மரியா அப்படின்னு சொல்லி ஒரு பர்சன் இருக்காங்க. மரியாவை நான் தூங்குறதுக்கு அனுப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அந்த சீன்லேருந்து அவங்க வந்து கிளம்பிடுறாங்க. இந்த மரியா யார் அப்படிங்கிறத வந்து பர்ஃபெக்டாக மென்ஷன் பண்ணலை பிளேயில். பட் ஒரு அசம்ஷனாக அவங்க ஒரு சர்வெண்ட்டாக தான் இருக்கும் அப்படி சொல்லி அசியூம் பண்ணிக்கலாம். அவங்கள கேண்டிடா வந்து சும்மா ஒரு லைனாக தான் வருது, நான் வந்து பெட்டில் தூங்க வச்சுட்டு வரேன் அப்படி சொல்லி கேண்டிடா அந்த பிளேஸ்லேருந்து கிளம்புறாங்க. கிளம்பும்போது இப்போ யூஜினோ மாரலோ 2 பேரும் பேசுகிறாங்க. அவங்க 2 பேரும் வந்து கன்ஃபரன்ட் பண்ணிக்கிறாங்க, ஒருத்தர் வந்து கன்ஃபரன்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் பேசி என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா கேண்டிடாக்கு யார் வேணும் அதுதான் நம்ம வந்து டிசைட் பண்ணோம். உனக்கும் கேண்டிடாவை பிடிச்சிருக்கு, எனக்கும் பிடிச்சிருக்கு, கேண்டிடா வந்து யாரை சூஸ் பண்ணுறாங்க அதுதான் முக்கியம் அப்படி சொல்லி இந்த 2 பேரை வந்து பேசி வச்சுருக்காங்களாம். கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து கேண்டிடா வந்து அந்த சீனுக்கு வந்து வராங்க. அந்த இவங்க என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறத கேட்குறதுக்கு கேண்டிடாக்கு வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது. அவளோட ஹஸ்பண்ட் மாரலே சொல்கிறாரு, நீ சூஸ் பண்ணு. இவன் சொல்கிறான், நான் உன்னை வந்து ஸ்லேவ் மாதிரி வச்சுருக்கேன், உனக்கு வந்து ஃப்ரீடம் கொடுக்காம வச்சுருக்கேன்னு சொல்லி யூஜின் வந்து சொல்கிறான். இப்போ நீ தான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மாரல் வந்து அந்த டெசிஷன் மேக் பண்ணுறதை வந்து கேண்டிடா கிட்டே வந்து கொடுத்துட்றாரு. கேண்டிடா இப்போ யாரை சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட ஹஸ்பண்டை தான் சூஸ் பண்ணுறாங்க. அண்ட் சூஸ் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவங்க 2 பேரில் நான் வந்து யார் வீக்கோ நான் அவங்கள தான் சூஸ் பண்ணோம். ஏன்னா என்னோடய ஹஸ்பண்ட் தான் வீக், என்னோடய ஹஸ்பண்ட்க்கு தான் என்னோட தேவை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. நான் இல்லைன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கிடையாது. ஹீ நீட்ஸ் ஹர் மோர் தேன் யூஜின் டஸ் அப்படி சொல்கிறாங்க. அந்த மாரல் இருக்காங்கல்ல, மாரலுக்கு தான் என்னோட அந்த நீடு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ஐ சூஸ் மை ஹஸ்பண்ட் அப்படி சொல்கிறாங்க. யூஜினை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. யூஜினை ரிஜெக்ட் பண்ணது அவனுக்கு வந்து கஷ்டமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் அது கேண்டிடாவோட டெசிஷன் அப்படிங்கிறதுனால அதை வந்து யூஜின் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறான். அங்கேருந்து கொயட்டான டிக்னிட்டியோட அவன் வந்து கிளம்புறானாம். அவன் வந்து கிளம்பும்போது அந்த வீட்டிலேருந்து கிளம்பும்போது என்ன அவனோட மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான் அப்படின்னா ஒரு டீப்பான சீக்ரெட் வந்து என்னோட ஹார்ட்டுக்கு மட்டும் தெரியும், அது மட்டும் எனக்கு வந்து தெரிஞ்சுட்டு, ஸோ அதுவே எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து அவங்களோட வீட்டிலேருந்து கிளம்புறான்.
அவனுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் இருக்குது. ஸோ கேண்டிடாவோட அந்த முடிவு என்ன அப்படின்னா 2 பேரில் யார் வீக்கஸ்ட்டோ அவங்கள தான் சூஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம வந்து வீக்கஸ்ட் இல்லை அப்படின்னும் தோணுது. கேண்டிடா நம்மளை ஃபுல்லாக ரிஜெக்ட் பண்ணலை அப்படிங்கிறது அவனுக்கு தோணுது. ஸோ ஓகே, அந்த டிக்னிட்டியாக நம்ம வந்து இங்கேருந்து கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டில் இருந்து கிளம்புறான் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒர்க் வந்து முடியுது. ஸோ ஆக்ட் 3 நைட் வந்து பார்த்தோம் அப்படின்னா மற்ற எல்லாரும் வந்து சர்ச்சுக்கு வந்து போயிட்டாங்க. வீட்டில் வந்து கேண்டிடா அண்ட் யூஜின் 2 பேரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக அவன் திரும்பியும் பொய்டிக் லாங்குவேஜ்லேயே பேசுகிறான். கேண்டிடா அதை பிரேக் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. பேசிகிட்டு இருக்கும் போதே கரெக்டாக வீட்டுக்கு அந்த ஹஸ்பண்ட் வந்து வராரு. வந்துட்டு யூஜினுக்கும் மாரலுக்கும் இடையில ஒரு கான்வர்சேஷன் நடக்கும்போது கேண்டிடாவே சூஸ் பண்ணட்டும் அப்படி சொல்லி விட்டுடுறாங்க. கடைசியாக கேண்டிடா யாரை சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஹஸ்பண்டை தான் சூஸ் பண்ணுறாங்க. என்னோட ஹஸ்பண்டுக்கு தான் என்னோட நீட் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நான் என் ஹஸ்பண்டை சூஸ் பண்ணி அவங்க கூடயே வாழ்கிறேன் அப்படி சொல்லி கேண்டிடா வந்து டிசைட் பண்ணுறாங்க. யூஜின் வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. டிக்னிட்டி அங்கேருந்து வெளியே போகிறாரு. போகும்போது என்னோட மனசுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு சீக்ரெட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வெளியே போகிறாரு அப்படிங்கிற மாதிரி இந்த ஒர்க் வந்து முடியுது. அண்ட் இந்த ஒர்க்கில் வந்து பெர்னாட் ஷா வந்து விக்டோரியன் பீப்புளோட அந்த லவ் அண்ட் மேரேஜ் அதை வந்து சட்டரைஸ் பண்ணுற மாதிரி இந்த ஒர்க்கை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் that's it for this lecture. We will meet in the next lecture. Thank you.